அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீபவுண்ட்ங்கிற கொரியன் ட்ராமாவோட கண்டினியூ தான் பார்க்க போறோம். போன வீடியோல சேர்மனோட மூணாவது பொண்ணு பணத்தை ஆசையில நியூ டேட்டா டெக்னாலஜின்னு சில பங்குகளை வாங்குவோம். அந்த பங்களோட மதிப்பு குறைஞ்சு மிகப்பெரிய பிரச்சனை மாட்டிருப்பாங்க. அப்பதான் தானா இந்த பங்குகள் எதுவும் வாங்கணும். இது எல்லாத்துக்குமே காரணம் டூஜன் தானோ தன்னை மாட்ட வைக்க தான் பிளான் பண்ணிருக்காங்கிற விஷயம் தெரியும். தான் அப்பா கிட்ட உதவி கிட்ட போகவும் அதுக்கப்புறம் என்ன நடக்குது இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப சேர்மனோட பொண்ணு வந்து நான் பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டேன், இதுக்கெல்லாம் காரணம் டூஜன் தான் சொல்ல அதுக்கு சேர்மனா டூஜன் தான் காரணமா? டூஜன் அவனை ஃபோர்ஸ் பண்ணி அந்த பங்குகளை வாங்க சொன்னா நீயா தான் அந்த பங்குகளை வாங்கியிருக்க. அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி, எதையும் யோசிக்க மாட்டியா? அப்ப நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், ஆனா இப்ப உங்க உதவி எனக்கு தேவைப்படுது. நீ உன் கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட பணத்தை எடுத்து அந்த பங்கு சந்தையில போட்டிருக்க. அதுல ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நீ தான் பொறுப்பு. உனக்கு இப்ப நான் உதவி பண்ணா என் பேர் தான் கெட்டு போகும். அது மூலமா என் மத்த பிசினஸ்க்கு தான் ப்ராப்ளம். அதனால என்னால உனக்கு உதவி பண்ண முடியாதுன்னு சொல்லப்போம். பொண்ணு அழுதுகிட்டே அப்பாவோட ரூம்ல இருந்து வெளியில வரவும் அங்கதான் அம்மா இருக்காங்க. பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. அப்பா உனக்கு உதவி பண்ணலன்னா உனக்கு தான் 2 அண்ணனுங்க இருக்காங்களே, அவங்க யாருக்கிட்டயாவது உதவி கேளுன்னு சொல்லப்போம். அவனுங்க அப்பாவுக்கும் மேல என் கம்பெனி என்கிட்ட புடுங்க தான் பாக்குறானுங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டு இருக்கவும் இப்ப சேர்மனோட ரூம்ல இருக்கும்போது செக்ரட்டரி வராரு. உங்க பொண்ணுக்கு உங்களால உதவி பண்ண முடியும், நீங்க மட்டும் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு ஒரு கால் பண்ணா போதும், இந்த பிரச்சனையை முடிஞ்சிடுன்னு சொல்ல. ஆனா சேர்மன் வேணாங்கிறாரு. என் பசங்களுக்கும் பேர பசங்களுக்கு இடையில போட்டி நடந்துட்டு இருக்கு. அந்த மேட்ச்ல நான் யார் பக்கமும் இல்ல, நடுவுல ஒரு ரெஃபரியாட்ட நிக்க போறேன். யார் தான் வின் பண்ண போறதா நான் பார்க்க போறதா சொல்லப்போம். இப்ப சேர்மனோட மூணாவது பொண்ணு தான் கட்டுறாங்க. இன்னைக்கு ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷனுக்காக வர சொல்லியிருக்கவும் அங்க அவங்களை எப்படிதான் சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஒரு பயத்திலேயே கிளம்பிட்டு இருக்கவும் அப்பதான் அங்க ஜின்னோட மனைவி மின் வர, நீங்க ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் தானே போறீங்க, நானும் உங்க கூடவே வரேன்னு சொல்லவும் ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்துடுறாங்க. உங்க நிலைமை என்னால புரிஞ்சுக்க முடியுது, நான் சொல்ற ஒரு விஷயத்த மட்டும் நல்லா கேளுங்க. உங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற ப்ராசிக்யூட்டர் யார் தெரியுமா? அந்த பொண்ணு பேரு மின் தான், டூஜனோட காலேஜ் மெட்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில இருந்து அவங்க சமாளிக்க ஒரு ஐடியாவும் கொடுக்க இப்ப நம்ம ஹீரோயின் மின்ன தான் கட்டுறாங்க. சேர்மனோட மூணாவது பொண்ணு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கவோ அவங்க இந்த டைம் பயப்படாம கூலா இருக்காங்க. நம்ம ஹீரோயின் மின்னும் உங்க கம்பெனியோட இன்வெஸ்டர்ஸ் பணத்தை எடுத்து நீங்க ஷேர் மார்க்கெட்ல போட்டதா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, அதை பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க தான் எந்த ஒரு பணத்தை எடுக்கணும், தான் கம்பெனியை வாங்குறதுக்காக சில பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்கதாவோ அவங்கள யாராவது ஒரு ஆளு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாம்னு சொல்ல அப்ப இன்னும் சூனியாங் டெக்குங்கிற ஒரு கம்பெனியை பத்தி கேட்க வராங்க. அப்படி ஒரு உண்மையான கம்பெனியே இல்லாம பேப்பர் கம்பெனியை வச்சு அது மூலமா மணி லாண்டரிங் பண்றீங்கன்னு சொல்லி கேட்க வரும்போது அவங்களுக்கு ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசின மின்னோட கொலீக் தான் சூனியாங் டெக்குங்கிறது ஒரு பேப்பர் கம்பெனில அப்படி ஒரு கம்பெனி உண்மையாலே இருக்குதுன்னு சொல்றாரு. சேர்மனோட மூணாவது பொண்ணு மின்ன மீட் பண்ணும்போது அந்த டெக்கோ கம்பெனியை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்க. அதனாலதான் ஜின்னோட மனைவியும் அவங்க அப்பா உதவியோட ஒரு இடத்துல சில ஆளுங்க வேலை பார்க்கற மாதிரி செட்டப் பண்ணிட்டு அதுக்கு சூனியாங் டெக்குங்கிற ஒரு பேரையும் வச்சிருக்காங்க. இது மூலமா சூனியாங் டெக்குங்கிற ஒரு கம்பெனி இருந்ததா ப்ராசிக்யூட்டர்ஸ் நம்ப வைக்கும். அப்ப சேர்மனோட மூணாவது பொண்ணும் நான் தான் சொன்னல மேடம், என் கம்பெனி என்கிட்ட சில பேர் பறிக்க நினைக்கிறாங்க, அவங்க இது மாதிரி தான் பொய்யான வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க, நீங்க யார் சொல்றதையும் ஆதாரம் இல்லாம நம்பாதீங்க. முக்கியமா என் மருமகன் டூஜனும் நீங்களும் காலேஜ் மட்டும் கேள்விப்பட்டேன், அவனை நான் கேட்டதா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி ஜின்னோட மனைவி மின்ன வந்து மீட் பண்ணி நீ பண்ண உதவிக்கு நன்றி, உனக்கு சட்டத்தை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் சுலபமா இன்னால் இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடிஞ்சதா சொல்ல. எனக்கு சட்டத்தை பத்தி நல்லா தெரியாது, ஆனா டூஜனை பத்தி நல்லாவே தெரியும். அவன் தாத்தாக்கு முன்னாடி குடும்பத்துக்கு முன்னாடி உலகத்துக்கு முன்னாடி காட்டுற முகம் வேற, ஆனா அவனோட உண்மையான முகமே வேற. அவன் அழகான முகத்துக்கு பின்னாடி ஆபத்தான ஒருத்தன் இருக்கிறதாவும் அவன் ரொம்பவே திறமசாலி புத்திசாலின்னு சொல்ல இப்படி மின் டூஜனை புகழ்றது எல்லாத்தையுமே சேர்மனோட மூணாவது பொண்ணு கேட்டுட்டு டூஜனுக்கும் மின்னுக்கு இடையில ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு உனக்கு டூஜனை பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு சொல்லப்போம். உண்மைதான், அதனாலதான் அவன் சூனி அங்க ஆளக்கூடாதுன்னு நான் விரும்புறதா சொல்ல மின் மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணும்போது டூஜன் அவங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கடுப்புல தான் எக்காரணத்தை கொண்டு டூஜன் சூனி அங்க ஆளக்கூடாதுன்னு விரும்புறாங்க. இப்ப ப்ராசிக்யூட்டர்ல இருக்க நம்ம ஹீரோயின் மின்ன தான் காட்டுறாங்க. டூஜன் கொடுத்த தகவல்லாம் சரியா இல்ல இந்த மூணாவது பொண்ணு தான் போய் சொல்றாங்களா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க கம்பெனி அதாவது சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட பல டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொண்டு வர சொல்லவும் அதுல அந்த கம்பெனியோட 30% பங்குகளை மிராக்கல்னு ஒரு கம்பெனி அடமானத்துல வாங்கி இருக்கிறதாவும் அந்த மிராக்கலோட ஓனர் டூஜன் தாங்கிற விஷயம் தெரிய வரவ அப்பதான் மூணாவது பொண்ணு சொன்ன விஷயம் ஞாபகம் வருது. சில பேர் என் கம்பெனியை வாங்க ட்ரை பண்றாங்க, அதனாலதான் பொய்யான தகவலை பரப்புறதா சொல்லவும் ஒருவேளை அவங்க சொல்றது டூஜனை பத்தி தான் இருக்குமோ, ஒருவேளை டூஜன் தாங்கிட்ட ஒரு பொய்யான தகவலை கொடுத்தனான்னு சொல்லி அவன் மேலே சந்தேகம் வரவும் டூஜனை வந்து மீட் பண்ணி அத்தை தான் மோசடி பண்ணாங்கன்னு எனக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது, இருந்தாலும் அதை என்னால நிரூபிக்க முடியல, அதுக்கான திறமை எனக்குள்ள இல்லாம இருக்கலாம்னு சொல்ல அப்ப டூஜனும் கண்டிப்பா அப்படி இல்ல, ஒரு நேரம் நீ இப்படிப்பட்ட ப்ராசிக்யூட்டருக்கு அப்புறம் நான் சொல்லட்டுமா, உன்னை பார்த்தாலே பல பணக்காரங்க பயந்து போவாங்க, அரசியல்வாதிங்க நடுங்கி போவாங்க, அப்படிப்பட்ட ஒரு சிங்க பெண்ணாவும் நேர்மையான ப்ராசிக்யூட்டராக இருப்பான்னு சொல்ல டூஜன் என்னதான் இவ்வளவு தைரியமா சொன்னாலும் மீன் அதை நம்ம மறுக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கேஸை விட்டுறக்கூடாதுன்னு நைட் டைம் ஆனாலும் பரவாயில்ல ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு மறுபடியும் வராங்க. சேர்மனோட பொண்ணுக்கு சொந்தமான சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பத்தி மறுபடியும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஐயர் ஆபீசர் இருக்காரு. இந்த டைம்ல இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கவும் அப்பதான் அங்க உள்ள போர்ட்ல இன்வெஸ்டிகேஷன் பண்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒருவேளை சேர்மனோட பொண்ணு தப்பு பண்ணலாம், உனக்கு யாரோ ஒருத்தங்க பொய்யான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லவும் அப்பதான் மின்னுக்கும் மூணாவது பொண்ணு எதுவும் தப்பு பண்ணலனா அவங்களுக்கு எதிராக டூஜன் கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் தவறானது, ஒருவேளை அவங்க தப்பு பண்ணிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எதிராக டூஜன் கொடுத்த ப்ரூஃப் எல்லாம் சரியானது, அப்படி அந்த ப்ரூஃப் எல்லாம் சரியானதா இருந்துச்சுன்னா சேர்மனோட மூணாவது பொண்ணு பண்ண தப்பை எப்படிதான் வெளியில கொண்டு வரதுன்னு யோசிக்கவும் கற்பனா சில எம்ப்ளாயிஸ் தான் கட்டுறாங்க. சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வேலை பார்க்குற ஆளுங்க தான் இவங்க. சேர்மனோட மூணாவது பொண்ணு
பொண்ணு அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை தான் எடுத்து செலவு பண்ணிருப்பாங்க. அதனால அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ்க்கு சேலரி கொடுக்க கூட பணம் இல்ல. அவங்களும் குடும்பத்தை நடத்த முடியலன்னு ரோட்ல நின்று அவங்க பசங்களோட சாப்பாடு கூட வழி இல்லைன்னு சொல்லி போராடிட்டு இருக்கவன் அதெல்லாம் டூஜன் பார்த்துட்டு இருக்க. இப்ப சேர்மனோட மூணாவது பொண்ணை தான் காட்டுறாங்க. அவங்க கிட்ட வேலை பார்க்குற நிறைய பேர் பசியில போராடிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. அவங்களோட சவுண்ட் கூட கேட்க கூடாதுன்னு காதுல ஹெட்செட்டை மாட்டிக்கிட்டு அவங்களோட ரூமுக்கு வரவும் அங்க டூஜன் இருக்கான். நீ எதுக்காக இங்க வந்திருக்கன்னு கேட்கவும் மிராக்கல் கம்பெனி 140 மில்லியனுக்கு உங்களுக்கு ஆஃபர் கொடுத்திருக்காங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டு உங்க பங்குகளை என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லவும் ஆனா சேர்மனோட மூணாவது பொண்ணு தர முடியாதுன்னு என்கிட்ட இன்னும் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதெல்லாம் வித்து உன் கடனை நான் அடைப்பேன். ஆனா இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லவும் 2 மாசம் என்னால பொறுமையா இருக்க முடியும். ஆனா உங்ககிட்ட வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸால பொறுமையா இருக்க முடியுமா? அவங்க நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க பசங்க நிலைமையை பத்தி யோசிச்சு பாருங்கன்னு சொல்லவும் அதுக்கு நான் என்ன பண்றது? நாங்க ஏன் பணக்காரங்களா இருக்கோம் தெரியுமா? ஏன் எங்க கிட்ட பொறுமை இருக்கு. அவங்க ஏன் ஏழையா இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்க இப்படிதான் எல்லாத்துக்கும் அவசரப்படுவாங்க. அதனாலதான் இன்னும் ஏழையா இருக்காங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட டூஜனும் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பொறுமையா இருக்கதால பணக்காரனா இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அதுதான் தப்பு. நீங்க இவ்வளவு பிரச்சனையும் இவ்வளவு தப்பும் பண்ணி தப்பிக்கிறதுக்கும் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கான காரணம் சேர்மன் ஜின்யாங் சால். அவரோட பொண்ணா மட்டும் இல்லைன்னா உங்களோட அடையாளம் என்ன? உங்களுக்கு சொந்தம் நீ எதுவுமே கிடையாதுன்னு அவன் அத்தையும் மிரட்டிட்டு அங்க இருந்து வெளியில வரவும் அப்பதான் டூஜன் யூனா இருக்கும்போது நடந்த சில விஷயங்களை பத்தி யோசிச்சு பாக்குறான். இவனோட அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் இவனோட அப்பாவுக்கு சரியா வேலை இல்ல, ஏகப்பட்ட கடன் பிரச்சனை, வீட்டுக்கு பில்லு கட்ட கூட பணம் இல்ல. தான் நிலைமையை புரிஞ்சுக்கிட்ட யூன் அவங்க கிட்ட சில மியூசிக் கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதை கூட படிக்கிற ஒரு பொண்ணு கிட்ட வித்து அது மூலமா கிடைச்ச பணத்தை வச்சு தான் குடும்பத்துக்கு தேவையான பொருள் எதுவும் வாங்கலாம்னு சொல்லி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல அவங்க அப்பாவும் இருப்பாரு. அங்க இருக்கிற சில சாப்பாடு பொருளை திருடிட்டு போகவும் அதெல்லாம் டூஜனை பார்த்துட்டு வீட்டுக்கு வர அவங்க அப்பாவும் திருடிட்டு வந்த பொருளை எடுத்து சமைச்சு தன்னோட பசங்களுக்கு கொடுக்குறாரு. ஆனா டூஜன் அலைந்து ஒரு திருட்டு பொருள் அந்த சாப்பாடை கூட சாப்பிட முடியல. அதோட தான் நிலைமையை புரிஞ்சுக்கிறான். தான் குடும்பம் கஷ்டப்படுது, தான் ஏதாவது ஒண்ணு பண்ணி தான் ஆகணும்னு தான் படிப்பு அதே இடத்துல நிறுத்திட்டு அவன் குடும்பத்துக்காக உழைக்க ஆரம்பிச்சிருப்பான். இப்ப அதெல்லாம் பத்தி நினைச்சு பார்க்க ஒரு தத்துவம் ஞாபகம் வருது. காலம் யாருக்கும் பாரபட்சம் பார்க்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அதை போய் காலம் பணக்காரனுக்கு ஒரு மாதிரி ஏழைக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு தான் தாத்தா வந்து மீட் பண்ணி சேர்மனோட மூணாவது பொண்ணோட கண்ட்ரோல்ல இருக்க சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சம்பந்தப்பட்ட ஒரு போர்ட் மீட்டிங் ரெடி பண்ண சொல்றாரு. அதுக்கான காரணத்தை சொல்ல வரும்போது சேர்மன் தடுக்கிறாரு. ஏன்னா Y2K பாக்கல டூஜின் பண்ண உதவியால தான் சூனியாங்க்கு பெரிய லாபம் கிடைச்சிருக்கும். அதனால சேர்மனும் உனக்கு என்ன வேணும்னு கேட்க சரியான டைம் வரும்போது டூஜின் அதை கேட்கறதா சொல்லியிருப்பான். இப்ப அத மாதிரி ஒரு வாய்ப்பு தான் வருதுன்னு தெரியவும் போர்ட் மீட்டிங்கான காரணம் எனக்கு தேவையில்லை, நீ அரேஞ்ச் பண்ண சொன்ன, நான் அரேஞ்ச் பண்றதா சொல்லவும் இந்த விஷயம் அவனோட பொண்ணுக்கும் தெரிய வருது. ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்ல நம்ம கம்பெனியோட கணக்கு வழக்க காட்ட வேண்டியதில்ல, பொய் சொல்லி கூட சமாளிச்சிடலாம். ஆனா போர்ட் மீட்டிங் வந்தா அப்படி இல்ல, அவங்க கிட்ட எல்லா கணக்கையும் தெளிவா காட்டியாகணும். அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தா இன்வெஸ்டர்ஸோட பணத்துல எடுத்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும் சொல்லி பயப்படுறாங்க. அப்பதான் இன்னொரு விஷயமும் தெரிய வருது, அந்த போர்ட் மீட்ல மிராக்கல் இன்வெஸ்ட்மெண்ட் கலந்துக்க போதுன்னு. அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த பிரச்சனையில தப்பிக்கணும்னா வேற ஒரு ஆளை பலி கொடுத்துதான் ஆகணும்னு கூடவே ஒரு செக்ரட்டரி இருப்பாங்களே, நீ தான் இந்த பழியை ஏத்துக்கணும். எனக்கு தெரியாம சூனியா டிபார்ட்மெண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை எடுத்து நீ தான் என்ன ஏமாத்திருக்கன்னு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும். அப்பதான் என்னால தப்பிக்க முடியும். இதான் நீ எனக்காக காட்டுற நன்றி கடன் சொல்லவும் செக்ரட்டரிக்கு அதுல விருப்பம் இல்ல. இருந்தாலும் இந்த விஷயத்தை செய்யலன்னா அவங்களுக்கு தான் பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க நான் அதை ஏத்துக்கிறதா சொல்லிட்டு அந்த ரூம்ல இருந்து வெளியில வரவும் அவங்க கிட்ட ஒரு பெண் இருக்கும். சேர்மனோட மூணாவது பொண்ணு சொல்ற எல்லா விஷயமும் அந்த பெண்ல ரெக்கார்ட் ஆயிட்டு தான் இருக்கும். அதை எடுத்து என் முதலாளி சொல்ற விஷயத்தை செஞ்சா ஒன்னு நான் இந்த வேலையை விட்டு போவேன், இல்ல நான் ஜெயிலுக்கு தான் போகணும். என்னவா இருந்தாலும் என் முதலாளியோட வார்த்தையை என்னால மீற முடியாது. இதுதான் அவங்க கொடுக்கிற கடைசி ஆர்டர்னு அந்த ரெக்கார்டிங்க ஸ்டாப் பண்ணவும் அப்பதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கால் வருது. அந்த கால் அட்டன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் டூஜனை தான் மீட் பண்ண வராங்க. டூஜனுக்கு அவங்க அத்தையும் பத்தியும் சூனியன் குடும்பத்துல இருக்க ஆளுங்களை பத்தி நல்லாவே தெரியும். அவங்க மாட்டிக்க போறாங்கன்னா கூட இருக்க யார வேணாலும் பலி கொடுப்பாங்கன்னு. அதனால கண்டிப்பா இந்த செக்ரட்டரி தான் சூஸ் பண்ணிக்காங்கன்னு தெரிஞ்சுக்கவும் நாளைக்கு நடக்க போற போர்ட் மீட்டிங்ல நீங்க உண்மையை சொல்லணும்னு சொல்ல அதுக்கு அவங்களும் என்னால என் முதலாளிக்கு துரோகம் பண்ண முடியாது, ஏன்னா என் வேலைக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கிறதா சொல்ல நீங்க சொல்ற ரூல்ஸ் என்ன நான் சொல்லட்டுமா? அவங்க சொல்ற வேலையை பத்தி கேள்வி கேட்கவும் மறுக்கவும் நம்மளா சொந்தமா முடிவெடுக்கவும் எந்த ஒரு உரிமையும் இல்ல. இதுதானே அந்த ரூல்ஸ். அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம என்னதான் நியாயமா இருந்தாலும் சூனியாங்க சேர்ந்தவங்க நமக்கு நியாயமா இருக்க மாட்டாங்க. நீங்க முதலாளிக்கு நேர்மையா இருக்குங்கிற பேர்ல ஒவ்வொரு நாளும் உங்களுக்கே துரோகம் பண்ணிட்டு இருக்கதா சொல்லிட்டு டூஜன் அங்கிருந்து கிளம்பவும் தான் பண்றது தப்பா இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கும் தோண ஆரம்பிக்குது. இப்ப நம்ம ஹீரோயின் மீனதான் காட்டுறாங்க. இன்னைக்கு சூனியாங் டிபார்ட்மெண்ட்ஸோட போர்ட் மீட்டிங் நடக்க போறதா தெரியவும் அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான க்ளூ கிடைச்சிருக்கு. அதே டைம் சூனியாங் டிபார்ட்மெண்ட்ஸோட போர்ட் மீட்டிங் தான் காட்டுறாங்க. அங்கதான் டூஜன் இருக்கு. சேர்மனோட மூணாவது பொண்ணு என்ன பத்தின பொய்யான தகவல்கள் எல்லா இடத்துலயும் பரவிட்டு இருக்கு. என் கம்பெனியை வாங்குறதுக்காக டூஜன் என் கம்பெனியை பத்தி பொய்யான தகவல்களை கொடுக்கறதாவும் அதை யாருமே நம்ப வேணாம்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோவும் நான் எந்த ஒரு பொய்யான தகவலையும் கொடுக்கல, நான் சொல்றது உண்மை நிரூபிக்கிறதுக்காக ஒரு முக்கியமான சாட்சி வந்துட்டு இருக்கதா சொல்லவும் இப்ப மிஸ்டர் போவை தான் காட்டுறாங்க. சேர்மனோட மூணாவது பொண்ணோட செக்ரட்டரிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் அவங்களும் வராங்க. மிஸ்டர் போவா அவங்கள பார்த்துட்டு டூஜனுக்கு முதல்ல இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு அவங்கள பார்த்தா ஆள திடீர்னு காணோம். சேர்மனோட மூணாவது பொண்ணு தான் அவங்க ஆளுங்க மூலமா அந்த செக்ரட்டரி கிட்னாப் பண்ணிருக்கவும் அதே டைம் ஓவும் அந்த செக்ரட்டரி மிஸ் ஆன விஷயத்தை உடனே டூஜனுக்கு இன்ஃபார்ம் பண்ண டூஜன் என்னதான் பண்றதுன்னு தெரியாம இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோயின் ப்ராசிக்யூட்டர் மின் வராங்க. எல்லாருக்கும் முன்னாடி சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை பத்தி எங்களுக்கு பொய்யான தகவல் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லவும் சேர்மனோட மூணாவது பொண்ணு இந்த பிரச்சனையில கண்டிப்பா டூஜன் தான் மாட்டிக்க போறான், ஏன்னா எனக்கு எதிரான இந்த ஒரு ப்ரொஃபைல நினைச்சிட்டு இருக்கும் போது அப்பதான் இன்னும் ஒரு பேனை எடுக்கிறாங்க. அது அந்த செக்ரட்டரியோட பேனை தான். அந்த
அந்த செக்ரட்டரிக்கு தான் முதலாளியை பத்தி நல்லாவே தெரியும். கடைசி நேரத்துல ஏதாவது இது மாதிரி பண்ணுவாங்க தெரியவும் தான் முன்கூட்டியே அந்த ஆடியோ ஒரு எவிடன்ஸா ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ்க்கு அனுப்பியிருப்பாங்க. அதுல சேர்மனோட மூணாவது பணம் சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸோட பணத்தை தான் எடுத்து செலவு பண்ண விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அந்த பழைய நீ ஏத்துக்கணும்னு சொன்ன எல்லா ஆடியோ இருக்கு. அதை கேட்ட போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாத்துக்குமே சேர்மனோட மூணாவது பொண்ணு மேலதான் தப்புங்கிற விஷயம் தெரியவும் அவங்களும் மீன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இப்ப கட் பண்ண சேர்மனை தான் கட்டுறாங்க. செக்ரட்டரியும் போர்ட் மீட்டிங்ல இருந்திருப்பாரு. அங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சேர்மன்ட்ட வந்து சொல்லவும் அதுக்கு சேர்மனும் அந்த செக்ரட்டரை பத்தி தான் சொல்றாரு. ஒரு வேலை பார்க்கறனே அதோட முதலாளிக்கு துரோகம் பண்ணிருக்கு. அதுக்கான காரணம் யாரா இருக்குன்னு தோணுது. தான் முதலாளிக்கு துரோகம் பண்ண அந்த நன்றி கேட்ட நாயா இல்லனா அந்த நாயை பாத்துக்க தெரியாத திறமை இல்லாத அந்த முதலாளி மேல தப்பான்னு கேட்கவும் இப்போ டூஜனை தான் கட்டுறாங்க. ஆமா அதையும் வந்து மீட் பண்ணி இப்பவும் நீங்க தப்பிக்க ஒரே வழி நாங்க கேட்கிற மாதிரி 140 மில்லியனுக்கு உங்க கம்பெனியோட பங்குகளை கொடுத்துருங்கன்னு கேட்கவும் நான் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல ஆனா உங்ககிட்ட என் கம்பெனியை தர மாட்டேன்னு சொல்லவும் பரவாயில்ல பிரச்சனை இல்ல நீங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க கம்பெனியோட பங்குகள் குறையதான் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் இந்த 30% பங்குகளும் என்கிட்ட வந்துடும். அதோட இன்வெஸ்டர்ஸ் பணத்தை எடுத்து நீங்க செலவு பண்ணீங்களா அந்த பணத்துக்காக பேங்க் சேர்ந்தவங்க கண்டிப்பா உங்க கம்பெனியோட மத்த பங்குகளை எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இந்த ஒரு பங்கு இருக்க போறதில்ல உங்ககிட்ட பணமும் இருக்க போறதில்ல. நீங்க ஜெயிலுக்கு போனா அதால உங்க ஹஸ்பண்ட் இப்ப மேயரா இருக்காரு அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். இதுக்கெல்லாம் காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. நீங்க தப்பிக்க இப்பவும் ஒரே வழி உங்க கம்பெனி என்கிட்ட கொடுக்கறதான்னு சொல்லவும் சேர்மனோட மூணாவது பொண்ணு உனக்கு எனக்கு என்னதான் பிரச்சனை எதுக்காக என் கம்பெனியை வாங்கி நான் தொல்லை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கவும் கற்பனா பிளாஸ் பேக்ல சேர்மனோட மூணாவது பொண்ணு டூஜனோட அம்மாவை அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம டூஜன் அப்பாவை பத்தி உன் அப்பா ஒப்பாட்டிக்கு பிறந்தவன் அவனுக்கு எங்க குடும்பத்தோட இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்களே அந்த விஷயத்தான் இப்ப ஞாபகத்துக்கு கொண்டு வரவும் அதுக்காக தான் நான் பழி வாங்க நினைக்கிறியான்னு கேட்கவும் கண்டிப்பா நீங்க தானே எனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னீங்க அந்த டைம் தான் நானும் முடிவு பண்ணி என்னனால பரவாயில்ல உங்க கம்பெனியை வாங்கலாம்னு இப்போ உங்களுக்கு வேற வழியும் இல்ல இந்த டாக்குமெண்ட்ல மட்டும் உங்க கைரேகை வச்சுட்டு படத்தை வாங்கிக்கோங்கன்னு சொல்ல தப்பிக்கவே முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்ட மூணாவது பொண்ணு வேற வழி இல்லாம அழுதுகிட்டே உங்க கம்பெனியோட பங்குகளை டூஜனுக்கு எழுதி தராங்க. அது மூலமா சூனியாங் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் மொத்தமா டூஜனோட கண்ட்ரோல்ல வந்துருச்சு. அதுல ஒரு மாலை பார்க்க தான் சேர்மன் வந்திருக்கவும் அங்க ஒரு பேரங்கிட்ட கிண்டலா டேய் படவா ராஸ்கோல் என் பொண்ணு ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்க போல இருக்கு பாவண்டா அவன் சொல்லவும் டூஜன் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரியை கண்ட்ரோல் கொண்டு வந்தாலும் அதை அவனால டைரக்டா பாத்துக்க முடியாதுன்னு அதுக்குன்னு ஒரு ஆளை சூஸ் பண்ணி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்திருக்கவும் அவரோட திறமையை செக் பண்றதுக்காக சேர்மன் ஒரு கேள்வி கேட்கிறாரு. இப்பெல்லாம் சோபாஸ் எப்படி சேல் ஆகுதுன்னு கேட்கவும் இப்பெல்லாம் பெரிய சோபாஸ் யாருமே வாங்குறதுல எல்லாருமே சின்ன சின்ன சோபாஸ் தான் வாங்குறாங்க. அது 2-3 பேர் உட்கார மாதிரி தான் சொல்லவும் அதுக்கு தாத்தாவும் யார்கிட்டயும் பணம் இல்லாம பெரிய சோபாலாம் வாங்காம இருக்கிறதுல இப்ப கல்யாணம் நிறைய பசங்க உங்க அப்பா அம்மா கூட இருக்கிறதுல நிறைய பேர் தனி கொடுத்தன போகவும் தான் அவங்களுக்கு தேவையான மாதிரி சின்ன சின்ன சோபாஸும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நிறைய சோபாஸும் வாங்கி வைங்க. அதோட இந்த வருஷத்துக்கான சேல்ஸ் ரிப்போர்ட் எனக்கு வேணும்னு கேட்டு அங்க இருக்க ஆபீஸ் ரூமுக்கு தான் போறாரு. கூடவே டூஜன் இருக்கவும் தாத்தா கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது தவறி விழ போறாரு. அப்ப டூஜன் தான் அவருக்கு பிடிச்ச உதவி பண்ணவும் தாத்தாவும் நான் ரீசெண்டா என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அங்க சில ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்தாங்க என் உடம்பு வீக்கா இருக்கிறதா சொன்னாங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட டூஜனும் தாத்தா உடம்பு வீக்கா இருந்தா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானு கேட்கவும் டேய் பேராண்டி ரிப்போர்ட்ஸ்ல என்ன தெரியுமா நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்குன்னு தான் தெரியும் ஆனா அதுல இருக்க மனசுல என்ன இருக்குன்னு தெரியுமா என் மனசுக்குள்ள இருக்க விஷயத்த நான் உன்கிட்ட சொல்றேன் பேராசை துரோகம் சந்தேகம் இது 3 தான் எனக்குள்ள இருக்க எண்ணம் அந்த எண்ணத்தால தான் சூனியாங்க என்னால உருவாக்க முடிஞ்சிச்சு. நீ எங்கிட்ட என் சூனியாங்க வாங்குறதா சொன்னல ஒருவேளை நீ சூனியாங்க ஆடுற தகுதி இருக்குனாலும் என்கிட்ட இருக்க அதே குவாலிஃபிகேஷன் உனக்கு இருக்கணும் என்னைக்கு யாரையும் நம்பாதன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பவும் அப்ப பேரணும் நான் யாரையும் நம்ப கூடாதுன்னா தாத்தா உங்களையும் நம்ப கூடாதான்னு கேட்க அதுக்கு தாத்தாவும் கரெக்டா சொன்ன நீ எப்படி என்ன நம்பாம இருக்கிறதா நல்லதோ அதே மாதிரி நானும் உன்னை நம்பாம இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு தாத்தா அங்க இருந்து போகவும் இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.